அதான் கார் இருக்குல்ல, நான் கவர் பண்ணி தரேன். உள்ளே சேஞ்ச் பண்ண சொல்லுங்க. நேர்ல பார்த்த மாதிரி லொகேஷன் கேமரால நல்லா இல்ல ப்ரோ. வேற லொகேஷன் பார்த்துக்கலாம். உனக்கு தோணும் போது ரெடியாக சொல்லுவ. ரெடியாயிட்டு வந்து நீனா தேவையில்லாத ரீசன் சொல்லிட்டு இருக்க. ஜெகதாம்பாள். ஏய் ஜெகதாம்பா, எனக்கு ஒண்ணு தெரியாதாடி. ஒழுங்கா எல்லார்கிட்டயும் சொல்லி புரிய வை. அங்க ஒரு ப்ளூ ஷர்ட் போட்டு எவனாவது இருக்கானா? அவன் என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றான்ப்பா. அவனை இன்னைக்கு சும்மாவே விடக்கூடாது. ரெண்டு பேரும் ஒரு விஷயத்தை கவனிச்சிங்களா? எதனா சொல்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஒருத்தன் வந்தான், ஜாக்லினோட கிளாஸ்மேட்டுன்னு சொன்னான். அப்புறம் ஒரு பொண்ணு வந்தான். அப்புறம் மறுபடியும் அதே ஆள் வந்து இல்லை அது நீங்கள் இல்லைன்னு சொல்லிட்டு போகிறான். எங்கேயோ இடிக்குதே. அதானா எனக்கும் தெரில. இந்த ஊர்க்காரங்களுக்கு எப்படி ஜாக்லினை தெரியும்? அது மட்டும் இல்லை, வந்த ரெண்டு பேருமே அவளை ஏதோ ஜெகதம்பால்னு மென்ஷன் பண்ணிட்டு போனாங்க. அதை கவனிச்சிங்களா? ப்ரோ கொஞ்சம் சும்மா இருக்க மாட்டீங்களா? நம்ம எதுக்கு வந்தோமோ அதை மட்டும் பார்க்கலாம். தேவையில்லாதெல்லாம் இன்வால்வ் ஆகணும், புரியுதா? இந்த டாட்ஸ்லாம் கனெக்ட் பண்ணி பார்த்தா அவ ஜாக்லின் ஏகேஏ ஜெகதாம்பால். அவங்க ஏன் நான் நேம மாற்றிட்டு சுற்றணும்? ஏய் என்ன வேலை பார்க்க சொன்னா என்ன பார்க்குற நீ? போய் கேமரா பேட்டரி சார்ஜ் போட்டு போ. போடா. ஸ்டவன் அகைன் சொல்கிறேன், தேவையில்லாமல் லைஃப்ல இன்வால்வ் ஆகாதீங்க. ஐ டோன்ட் வாண்ட் டு வாக் அவுட் ஃப்ரம் த ஷூட். விக்கி, அகெயின் இந்த லெக்சர் ஸ்டார்ட் பண்ண வேணாம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் சொன்னப்பவே நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணிவிட்டேன் என்னால் எந்த பிரச்சனையும் வராதுன்னு. நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. இல்லை ஸ்டவன், இது என்னோட ஃபஸ்ட் 1 இயர் ப்ராஜெக்ட். தேவையில்லாத சில்லி ரீசன்ஸ்க்காகலாம் நான் இந்த ப்ராஜெக்ட் லூஸ் பண்ண முடியாது. உங்களால் அவங்க ஒர்க் அவுட் பண்ணாலோ இல்லை அவங்களால நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணாலோ லாஸ் என்னவோ எனக்கு மட்டும் தான். ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். புரியுது, ஐ ப்ராமிஸ். என்னால் எந்த பிரச்சனையும் வராது. அவளால் வந்தாலும் ஐ மேனேஜ். என்னமோ நல்லபடியாக போனால் போதும். ஏய் ஏய், என்னடா அவன் 2 அடிக்கே எழுந்துக்க மாட்டான்? நீங்கள் சொன்ன பையனை தூக்கியாச்சு. சூப்பர்ரா, என் பொண்ணு சொன்ன வேலையை சீக்கிரம் முடிச்சு அனுப்புங்க. அண்ணா எல்லாத்தையும் உருவியாச்சுண்ணே, எடுத்து அனுப்புகிற வேலை மட்டும் தான் பாக்கி. உருவியாச்சா? டேய் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? டேய் கழட்டி விடுறா. டேய் என்னடா பையன் முடிச்சிட்டான், கத்தி நிக்கற யாரடா பேசுற? சீக்கிரம் ஃபோட்டோ எடுத்துறேன், பார்த்துட்டு சொல்லு. என்னால் இந்த கருமத்தெல்லாம் ரொம்ப நேரம் பார்க்க முடியாது. டேய் ஃபோட்டோ எடுத்துறேன். யாரா உங்களை தூக்க சொன்னா என்ன? ஏய் ஏய் யாரா நீ? போன் எடுத்துன்னு வர? டேய் நான் உதட்டலாம் கடிக்கிற. சொல்லுப்பா. மா அப்பா எல்லாரும் முடிச்சிட்டமா? சரிப்பா, போய் படுத்து தூங்கு. குட் நைட். மா வீட்டு வேலை இல்லைம்மா, நீ சொன்ன வேலையை. அதுக்குள்ளையா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நான் சொன்னேன். அப்பா கிட்ட ஒரு வேலை கொடுத்தா தவறுமா? சரி, நான் கேட்டுதுங்க. கைட்டானுங்க, நேற்று அனுப்புவானுங்க. அவ்வளோதான், செத்தா என்கிட்ட. பா, நீ யாரை கடத்தின? அதாம்மா நீ சொன்னியே அந்த ப்ளூ கலர் சட்டை. பா, நான் சொன்னவன் என் கண்ணு முன்னாடி தான் இருக்கான். அப்போ இவனு யாரை தூக்குனானுங்க? அட்டிங்க டேய் வானவில் பசங்களா, என்ன போட்டோ எடுத்து என்னடா பண்ண போறீங்க? அதுவும் ஜெட்டியோட. டேய் கழட்டி விடுறா. டேய் என்னடா பண்ண? டேய் நீ ஏன்டா அப்படி பார்த்துட்டு இருக்க? டேய் கைய விடுறா. போட்டோ எடுக்கிற நீயே இவ்வளவு காஜா இருக்கனா? போட்டோ எடுக்க சொன்னவன் எவ்வளவு காஜா இருப்பான்? டேய் சி என்ன ஊர்றா இது? டேய் ஏய் மூஞ்ச ஒழுங்கா புடுறா. டேய் ஆடி நேரம் பேர். ஏய் ஒழுங்கா ஃபோட்டோ எடுறா. பேஸ் தெரியலனா ஒரு யூஸும் கிடையாது. டேய் என்ன விடுங்கடா. ஜிம்முக்கு போறியா? ஏமாந்தீங்களா? வானவில் கூட்டம் தான்டா.
டேய் டேய் ஃபோட்டோ எடுக்காதடா டேய் ப்ளீஸ்டா சொன்னா கேளுடா டேய் எடுக்காதடா அதை வேற எடுத்துட்டு ஏன்டா அப்படி பார்க்குற டேய் ப்ளீஸ்டா டெலீட் பண்ணுறா சூப்பர்ரா இதை அமுச்சு விட்ட அடுத்த நிமிஷமே நமக்கு காசு. நெட்டில் போட்டு காசு சம்பாதிக்கிற கூட்டமாடா நீங்கள் டேய் அது மட்டும் பண்ணிடாதீங்கடா ப்ளீஸ்டா என் கூட இருக்கிறவனுங்க எல்லாமே அதில் தான்டா தங்கியிருக்கானுங்க பார்த்தா மானமே போயிடும்டா டேய் ப்ளீஸ்டா ஏய் அவனை அமுச்சு விட்ரு. ஏய் வெளியே போய் இது மாதிரிலாம் ஃபோட்டோ எடுத்துன்னு சொல்லியிருந்த உன்னை அவ்வளோதான். இதை சொன்னால் எனக்கு தான்டா அசிங்கம். தெரியுதுல்ல, ஒழுங்கா ஊரை போய் சேரு. இப்படியே வா என் ட்ரெஸ் எங்கடா? சரி சரி இங்கே வேணாம், ஓரமாக போயிடலாம். சரி இப்போ சொல்லு, எப்படி இருக்க? என்ன விடுறி, நீ எப்படி இருக்க? உன்னை பார்த்து எவ்வளோ வருஷம் ஆகுது? உன்னோட அந்த மாடலிங் வேலைலாம் எப்படி போகுது? ஆ எல்லாம் நல்லா தான் போகுது. அதான் நீயே பார்க்குறல்ல, இந்த மாதிரி ஏதாவது ஷூட் வந்தால் தான் ஊர் பக்கம் வரவே டைம் கிடைக்குது. நானும் நீ என்ன தெரியாதுன்னு சொன்னது ரொம்ப பயந்துட்டேன். சிட்டிக்கு போயிட்டு ரொம்ப மாறிட்டேன்னு நினச்சேன். அப்புறம் தான் அப்பா எல்லாத்தையும் சொன்னார். ஏய் என்னை மன்னிச்சிட்ரி, நான் ஒன்றும் வேணும்னே பண்ணல. என்னதான் நம்ம வேலைக்காக கிராமத்துலேருந்து சிட்டிக்கு போனாலும் நம்ம கிராமத்துலேருந்து தான் வந்திருக்கோன்னு சுட்டி காட்டியே பேசுவாங்க. அது எனக்கு நடக்கக்கூடாதுன்னு தான் இந்த மாதிரியெல்லாம் நடிக்க வேண்டியதாயிடுச்சு. அதெல்லாம் விடுறி, நீ வேணா ஒரு நாள் பாரு, உன்னாலேருந்து இந்த கிராமத்துக்கே பெருமை வந்து சேரப்போகுது. ஹே சும்மா இருடி. ஐயோ ஃபோட்டோ வச்சு என்ன பண்ண போகிறானுங்கன்னு தெரியலையே. ஏய் சார்ஜ் போட சொன்னா இங்க என்ன பண்ற? ஒரு சோடா கொடுங்கண்ணே. பேசிட்டே இருக்க சோடா கேக்குற? ப்ரோ ஒரு நிமிஷம் வாங்க ப்ரோ சொல்கிறேன். என்னடா? வாங்க ப்ரோ சொல்கிறேன். ப்ரோ வாங்க. ஏய் என்னடா பிரச்சனை உனக்கு? ப்ரோ இந்த ஊர் நமக்கு வேணாம் ப்ரோ, வாங்க ப்ரோ போயிடலாம். ஏன் ப்ரோ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி என்னை கடத்திட்டு போயிட்டாங்க ப்ரோ. கடத்திட்டாங்களா? ஆமாம் ப்ரோ. காசு தான் கேட்டாங்களா? அது கேட்டிருந்தா கூட பரவாயில்லையே, கொடுத்து தொலைஞ்சிருப்பேனே. காசும் கேட்காம சும்மா கடத்ததுக்கு அவன லூசு பையனடா. லூஸ் இல்லை ப்ரோ, அதுக்கும் மேலே கடத்திட்டு போயிட்டு என்னை ஜெட்டியோட ஃபோட்டோ எடுத்துட்டானுங்க ப்ரோ. என்னடா சொல்ற? அவனுங்க இந்த கிராமத்து வானவில் குரூப் போல ப்ரோ. வானவில் ஆ எதுக்குன்னு கேட்டியா? என்னை ஜெட்டியோட ஃபோட்டோ எடுத்து அனுப்புனா யாரோ காசு அனுப்புறேன்னு சொல்லி சொன்னாங்களா? அந்த காசுல ஷேர் கேட்டியா? ஷேரா? டேய் ஒர்க் அவங்க அந்த ப்ராப்பர்ட்டி வந்துடா. வா அந்த காசுல போய் ஷேர் கேட்போம். சரி எனக்கு நேரம் ஆகுது, நான் வரேன். ஹே என் நம்பர் உங்ககிட்ட இருக்குல்ல, ஏதாச்சும்னா கால் பண்ணு. சரி பண்ணுறேன். சரி ம். பா சும்மா சும்மா கால் பண்ணி என்னை மாட்டி விட்டுறதப்பா. அப்படியே கொஞ்சம் பிச்சாங்க பக்கம் பாருமா. ஹாய். பா இங்க என்னப்பா பண்ற? இல்லைம்மா, கண்டதெல்லாம் சாப்பிட்டு மெலிஞ்சு போயிருக்க. உனக்கு பிடிச்ச நாட்டுக்கோழி தூக்கு கொண்டு வந்திருக்கேன். பா இங்க எல்லாரும் இருக்காங்கப்பா. அதுக்கும் அப்பாட்ட ஒரு பிளான் இருக்கு. ஹே ஜாக்லின், நீங்க என்ன இந்த பக்கம்? இல்ல சும்மா அப்படியே காத்து வாங்கலாம். நாங்கள் உங்கள் சாப்பாடு ஓசிபி சொல்லுங்க. ஓசிபியா? 735. ப்ரோ அந்த கேங்கில் இவனும் ஒருத்தன் ப்ரோ. போங்க போங்க போங்க. பாத்தியா ப்ரோ எப்படி பார்க்குறான்? நிஜமாவே அவனை கடத்துனாங்களாடா? ஆமாம் ப்ரோ. சரி வாங்க எல்லாரும் போய் சாப்பிடலாம். ம் விக்கி, இந்த ஊரில் நெட்வொர்க்கே வரல. யார் அவன்? லுங்கி போட்டு நடந்து வந்து டெலிவரி பண்ணிட்டு போகிறான். ப்ரோ யாரா இருந்தா நமக்கு என்ன? சாப்பாடு இருந்துச்சுல, வாங்க போய் சாப்பிடலாம். என்னமோ நடக்குதுங்க. சரி நீங்கள் போங்க, நான் வரேன். ப்ரோ இந்நேரத்துக்கு எங்க? போங்க ப்ரோ, வரேன். ஐயோ இவ ஏதாவது போய் கண்டுபிடிச்சிருவானோ? விக்கி, இந்த ஊர்ல தனியா போறது சேஃப் இல்லைன்னு சொன்னாங்க, பாத்துக்கோங்க. ஆமாம் ப்ரோ, ஆம்பளை பசங்க கூட சேஃப் இல்லைன்னு தெரிஞ்சிச்சு. டேய் நான் என்ன குழந்தையா? போங்க, வரேன். வாடா. இது சரி வராது. ஏன் என் காலுக்கு நடுவில் வந்து நில்லுங்களேன். சாரி. கொஞ்சம் தள்ளி Sorry. போங்க சார். நீங்களும் படம் படிக்க வந்தீங்களா? ஆமாம் சார்.